கவினை பத்தியோ அஜித்தை பத்தியோ தூய்மை பணியாளர்கள் பத்தியோ விஜய் பேசாதது ஏன்னு ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை பேசுவதுதான் இங்கு வேடிக்கையாக உள்ளது. 1967 இருந்து 2025 வரைக்கும் சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இடத்துல ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக பொதுவான சரியான கண்டிப்பான ஒரு சட்டத்தை இயற்றாதது ஏன்? எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கும்? அப்போதெல்லாம் காவல்துறையை முறைப்படுத்தாமல் இப்ப வரைக்கும் தீர்க்கமான முடிவெடுக்காதது ஏன்? தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு காலம் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தர பணி வழங்காம போலீஸை வச்சு குண்டு கட்ட அடிச்சு இழுத்துட்டு போனது ஏன்? இங்க விடுங்க. மத்தியில பாஜக 15 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஸ்டேட்ல நிரந்தர பணி வழங்கலனா என்ன? நாடு முழுக்க தூய்மை இந்தியான்ற ஒரு திட்டத்தை வகுத்துட்டு தூய்மை செய்யற பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்காதது ஏன்? லாக்அப் டெத்காகவும் ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் பொதுவான சட்டத்தை ஏற்றாதது ஏன்? கேட்டா இதெல்லாம் மாநில துறைன்னு சொல்லுவீங்க. கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தி நீட்டை கொண்டு வந்து மாத்தின மாதிரி இதை மாத்துறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ஆட்சியை பிடிக்கணும்னு போராடுற விஜய் அவர்கள் இதை பேசாதது குறையா தெரியுதுன்னா, ஆட்சி அதிகாரத்துல 75 ஆண்டு காலமாக இருந்து கொண்டு இன்னொருத்தர் இதை பற்றி பேசலன்றதை விட நீங்க அதுக்காக முடிவான ஒரு செயல்பாட்டை கொண்டு வரலன்றது அதை விட மிகப்பெரிய குறையாக தெரியலையா?